இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இது டெய்லி இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. நான் கீழே தான் இறங்கியிருக்கு. இறங்கினாலும் மேலே தான் போகும். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் ஒரு டார்கெட் போட்டுடலாம். ஃபாஸ்ட்டாக போவோம். இதுக்கப்புறம் இது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன்னா செகண்ட் ரெசிஸ்டனுக்கு முன்னாடியே எடுக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்லேயே போய் திரும்பினா சில டைம் கீழே வந்துடும். செகண்ட் ரெசிஸ்டனுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து திரும்ப பை ஆகி போச்சுன்னா அதெல்லாம் பிரேக் பண்ணி ஃபாஸ்ட்டாக அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போயிடும். 5 மினிட்ல எப்படி இருக்கு பார்ப்போம். இன்றைக்கி ட்ரேடு நல்ல பின்னாடி கிடச்சிச்சு. முன்னாடியை விட பின்னாடி நல்லா செகண்டில் நல்லா கிடச்சிச்சு. இவ்வளோ தூரம் யாருனாலும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இதில் ஒரு சின்ன ஒரு செல் ஆகி வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஒரு இதுவும் கொடுக்கல. ஆனால் 1 மினிட்டு கூட அவ்வளோ ஒரு ட்ரேடே கொடுக்கல. நான் பார்த்தேன் 1 மினிட்டு ரொம்ப நேரம் ஆகி போச்சு ட்ரேட் எடுக்க. இதில் கூட இந்த இடத்துலையாட்டம் ஒரு மேலே உள்ள ஃபஸ்ட்டு கேண்டில் இதில் திரும்ப மேலே சப்போர்ட் எடுத்து உள்ளே போச்சுன்னா அப்போ உள்ளே போயிட்டு திரும்ப அதில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப உள்ளே போச்சுன்னா அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆகிருக்கும். அதில் ஒரு டபுள் டாப்பும் எடுத்துருக்கு. டபுள் டாப்பும் அதில் லைட்டாக உள்ளே வந்துருக்கும் பார்த்துருங்க. இது கடைசி கேண்டில் அதை உள்ளே பிரேக் ஆகிடுச்சு. இது மாதிரி இங்கே மேலே பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிச்சுன்னா அந்த டார்கெட் ரீச் ஆகாது. இந்த ட்ரெண்டோட ஆரிஜின் இது இங்கே வரணும். அது இடையிலே திரும்பி போயிடுச்சு. அது முழுமையாக அடையாது. ஏதாட்டும் ஒரு இந்த இடத்துல திரும்பணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிவல்சலாக இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் திரும்ப மாதிரி திரும்பிடுச்சு. 5 மினிட்ல விட பார்ப்போம். இந்த டார்கெட்டை ரீச் ஆகலை. எப்போதும் ஒரு கேண்டிலுக்குள்ளே போச்சுன்னா டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஆகலை. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ரைட். இதில் ட்ரேடு இதில் ஒரு இன்வெர்டர் கேமரா உருவாகிருக்கு. இது ஒன்று இங்கே திரும்பி இருக்கணும். இதில் சப்போர்ட் எடுத்துருக்கணும். முன்னாடியே எடுக்குது. இன்னொரு சப்போர்ட்டை உருவாக்கி திரும்ப ஒரு சப்போர்ட்டாக அதுலேருந்து பை ஆகி போகுது அந்த கேண்டில் கிட்ட. இந்த ட்ரேட் எடுக்க கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுதான் கடைசி கேண்டில் உள்ளே வந்துடுச்சு. இதோட டார்கெட் இவ்வளோதான். முழுசாக ரீச் ஆகாது. இது ஃபஸ்ட்டு சிங்கு மாதிரி. இது ஒரு நல்ல ட்ரேட். இது கடைசி கேண்டில். அதுக்கு மேலே தான் இருக்குது. அது இந்த ட்ரேடு தான் நல்ல ட்ரேடாக இருக்கும். அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் மேலே போய் ரீச் ஆயிடுவான்னு நினச்சேன். எப்போதும் ஒரு டார்கெட்டை பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா அதில் போய் திரும்பும். டார்கெட் ரீச் ஆகுது. நான் தான் டார்கெட் ரீச் ஆகும்போது இதில் ஒரு ட்ரேட் எடுத்தால் டார்கெட் ரீச் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிட்டேன். தாண்டும் போது ஏன்னா கீழே பை ஆகி தான் நான் திரும்ப போகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே திரும்பிடுச்சு. அப்புறம் திரும்பும்போது ஒரு என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ இவ்வளோ தூரம் போய் இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்தோடனே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இப்போ பையர் செல்லர் வின் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் ஒரு பையர் போடுறோம், அது வந்து ரிஜெக்ட் தான் ஆகுது. அப்படி ஒரே கேண்டிலில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு வைக்கலாம், அந்த கேண்டில் அந்த இது வந்து நல்ல ட்ரெண்டு கிடைக்குது. இப்போ இது ஒரே கேண்டில், இது வந்து ஒரே கேண்டில். இப்போ ஒரு கேண்டில் வீக் செல்லர் வரும், அடுத்த கேண்டிலே பை ஆகுது. அப்போ வந்து மார்க்கெட் ஓரளவு கண்டினியூவாக போகுது. ஒரு 2 கேண்டிலில் வந்து போகிறது அவ்வளோ இது போகலை. இப்போ ஒன்றா இருக்குது, இது கடைசி கேண்டில் உள்ளே வந்துச்சு. உள்ளனா 2 கேண்டிலாக இறங்குது. அது வந்து பெரிய அளவுக்கு டார்கெட் போகலை. இப்போ இந்த இது கடைசி உள்ளே வந்தாலே செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குதுன்னு காமிக்குது, கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லுது. திரும்ப மேலே போனாலும் இந்த டார்கெட் ஒன்று நின்று போச்சு. இப்படி சிங்கிளாக ரீச் போகிறது வந்து ஒரு சிங்கிளாக வந்து அடுத்த கடையிலே பையாக வருது. அப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கிடைக்கும். இந்த கேண்டி தான் அப்படி தான். இது கடைசி கேண்டில், இது உள்ளே போகல, அதில் ஒரு ஸ்பென்னிங் டாப் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் அடுத்த கேண்டிலே செல்லிங் வருது. இந்த கேண்டிலே நம்ம என்ட்ரி போட்டுடலாம். இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி போட்டுடலாம். சூப்பரான என்ட்ரி. அதில் ஃபுல்லாக ரிஜெக்ட் தான் ஆகுது. ஒரு கேண்டில் தான் ரிஜெக்ட்டு, அடுத்தப்போ உடனே செல்லிங் ப்ரெஷர். இது கொஞ்சம் நேரம் நின்றுருக்கு, இதுலேயே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கேண்டில் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, அதில் கொஞ்சம் கோல்ட்னா உடனே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே இந்த ட்ரேட் தான். அதுக்கப்புறம் இந்த பையர் ஓப்பன் லைன் போனால் உள்ளே வரல, இந்த பையர் கூட பிரேக் ஆகலை. அது டார்கெட் எதுன்னு பார்த்து ரீச் பண்ணணும். இது ஒரு டார்கெட்டு எல்லாம் இந்த பாடி தான் வைக்கலாம், பாடி தான் வைக்கணும். அதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கப்புறம் இதாக கொஞ்சம் இது இவ்வளோ தூரம் ரீச் ஆகணும் பிறகு அப்புறம் யாரும் ஹோல்டு பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ண போட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனு, நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. கீழே இறங்கிச்சுன்னா நேற்று க்ளோஸ் வரையும் கீழே இழுக்கிறதுக்கு தான் பார்க்கும். மேலேன்னா அப்படி போகாது, கீழே இறக்குன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும். நாளைக்கு இதில் வந்து பிலோ ஓப்பன் போட்டுட்டு திரும்ப கையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகும், இல்லைன்னா அப்போ ஓப்பன் போட்டுன்னா அதை ஒரு அடியாக மேலே போயிடும். அந்த இடத்துல நான் கீழே வந்து ரீச் ஆகிடுவான்னு நினச்சேன், அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. இந்த டார்கெட் ரீச் ஆகணும்னு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பார்த்துக்கோங்க. எப்படியோ அந்த இடத்துல வந்து திரும்ப அதை பிரேக் பண்ணி போயிட்டான்னு விட்டுறக்கூடாது. அதில் வந்து திரும்ப வந்து டச் பண்ணுறதுக்கு உள்ளே வருவான். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் கீழே போகும். இப்போ இந்த விக் அடிக்கும் போதே நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம், ஓரளவு இதாகிடும். அதுக்கப்புறம் என்ட்ரி பையாகிற மாதிரி, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் மேலே கீழே போதான் நம்மளை கரைச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணுன்னா, ட்ரெண்டு நிறைய எதில் இருக்குதுன்னு பாருங்க. இதில் மேலே இதை பிரேக் ஆகுது, மேலேருந்து வருது, அப்புறம் கீழே தான் பிரேக் ஆகுது. அதை பாடியை க்ளோஸ் பண்ணி கீழே கொடுத்துட்டு அப்புறம் ட்ரெண்டு மேலே போகுது, அப்புறம் திரும்ப வருது. இது கடைசி கேண்டில் அதை கீழே பிரேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் மேலே போகுது. அப்போ இதை பிரேக் பண்ணுது, உள்ளே போகுது. எப்போ மேலே போகணுன்னா இதை இப்போ மேலே உள்ளே போகுதா, இப்போ இது கடைசி கேண்டில் இதை பிரேக் பண்ணாமல் இப்படியே இதில் இப்படி ஒரு கேண்டில் வந்து அதுக்கப்புறம் தான் அதில் போகணும். அப்போ தான் பையாகும். கீழே வந்து போகிறது வந்து கொஞ்சம் அப்படி பெரிய அளவில் போகாது. இப்போ இது உள்ளே போயிடுச்சு, திரும்ப அதையும் அந்த கடைசி கேண்டில் பிரேக் கீழே பண்ணி வந்துச்சு. இது கடைசி கேண்டில் ஆனால் அதில் பை ஆகுது. இதுவும் 2 கேண்டில் பை ஆகுது. 2 கேண்டில் ஆகக்கூடாது. இந்த இடத்துல இந்த கேண்டில்னால் அடுத்த கேண்டில் இதில் வந்து ஒரே கேண்டிலாக இருந்துடும். அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போகும் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய்ட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே மேலே பை ஆகிடும். நாளைக்கு எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இந்த இதில் இன்றைக்கி 2 ட்ரேடு நல்ல ட்ரேடு. எல்லா ட்ரேடும் எடுக்கிறத நம்ம பார்க்குற ட்ரேடு இந்த இது நல்ல ட்ரேடு.
அப்படி கிடைச்சாலே எப்படியும் ஒரு ஒரு மூமெண்டம் கிடைக்கும். அது ஒரு ட்ரேடு, இது ஒரு நல்ல ட்ரேடு. இது கடைசி கேண்டில் அதை போய் ரிஜெக்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் அடி. ரெண்டுமே ஒரே ட்ரேடு தான். இதுவும் ஒரு கேண்டில் என்ட்ரி தான், இதுவும் ஒரு கேண்டில் என்ட்ரி. இந்த 2 கேண்டில் என்ட்ரி தான் ஃபெயிலியரில் இல்லை. ஓரளவு டார்கெட் ரீச் ஆகும், ஃபெயிலியர் இல்லாமல் இருக்கும். நல்ல ஓரளவு ப்ராஃபிட் இருக்குது. ஓரளவு முக்கால்வாசி தூரம், ஒரு முக்கால்வாசி தூரம் போயிடும். திரும்புதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸிட் பண்ணி கழிச்சு. ஆனால் இந்த முன்னாடி உள்ளதான் எடுக்கணும். முன்னாடி இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல லாஸ் பண்ணியிருப்பாங்க. இது இங்கே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். உள்ளே போனாலும் இந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு அந்த இதிலேருந்தே பேரன்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு டபுள் பாட்டை மாதிரி எடுத்து போகுது அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அது இந்த டார்கெட்டோட திரும்பிட்டு இப்படி ஒரு கேண்டில் ப்ரைக் பண்ணி வந்துச்சுன்னா, இப்படி இடம் இருந்துச்சுன்னா அதை போகுதான்னு பார்க்கணும். அதில் ஒரு டார்கெட் வச்சு எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா இதில் ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட இது மேலே போகுது, இந்த கடைசி கேண்டில் திரும்ப பையாகுது. இந்த பையருக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தால் கூட இவ்வளோ தான் தூரம் தான் டார்கெட் வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இடம் வந்து இதுக்கு இடையில இப்படிக்குன்னு இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இதுலேயே நிப்பாட்டணும் பார்த்துருக்கும். இப்படி இடம் இருந்தால் அது பிரேக் ஆகி அதை போகிறக்கு தாண்ட கஷ்டப்படும். இப்போ கீழே இறங்கி வருதுன்னா இப்படி இடம்லாம் இருந்ததுன்னா அதை தாண்ட கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த பயிராக இதிலெல்லாம் கொஞ்சம் தாண்ட அப்படி கஷ்டப்படும். மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது, மேலே இறங்கும்போது நான் இப்படி இடம் இருந்தால் கஷ்டப்படும். மொதல் டைம் போய் டச் பண்ணால் 2வது டைம் ஈஸியாக போயிடும். மொதல் டைம் போகும்போது அந்த இடத்துல திரும்ப இதுவும் அந்த இடத்துல கடைசி கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணாலும் அதில் ஒரு பையர் வந்து டச் பண்ணிட்டு தான் அப்புறம் போகிறோம். ஒரு பையர் வந்து அந்த இடத்த டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கும். இப்படி தான் நடக்கும். டக்குன்னு ஒன்றும் பிரேக் ஆகும், இல்லைன்னா அது அந்த இடத்துலேயே பை ஆகும். அந்த இடத்துலேயே பை ஆச்சுன்னா பெரிய கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் இவ்வளோ தூரம் வந்துடும். கரெக்டாக அந்த இடத்துலேயே பை ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். அந்த மேலே உள்ள பையர் ஓப்பனை போய் டச் பண்ண பிறகு தான் ரிட்டர்ன் ஆகும். பிரேக் பண்ண பிறகு இந்த டார்கெட்டை பிரேக் பண்ணதுன்னா அப்புறம் திரும்ப அந்த இடத்த டச் பண்ணுவோம். டார்கெட்டை ரீச் பண்ணிட்டுனா உடனே எக்ஸிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எப்படியும் ஆனால் இதுலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம பெருசாக வந்திருக்குன்னு நினச்சிட்டு சிலருக்கு திரும்ப அடுத்த என்ட்ரி எடுத்துருப்பாங்க. அது கூட உள்ளே போயிடுவோம். அது கூட பெரிய லாஸில் வந்து போட்டோம். அப்படி எடுக்கக்கூடாது. டார்கெட் போயிட்டுனா ரீச் ஆகிட்டுனா எக்ஸிட் பண்ணிடலாம். எவ்வளோ பிரச்சனையும் மேலே போய் எப்படியும் ஒரு ஜம்ப் பண்ணி அதில் திரும்ப வந்துட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். இதில் இடத்துல இங்கே எடுத்த டார்கெட்டை இவ்வளோ இடத்துல கூட நிறைய பேர் கரைச்சிடுவாங்க. திரும்ப இதான் கீழே இறங்கன்ட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. டார்கெட் ஒரு ரீச் ஆகுதோ அதோட எக்ஸிட் பண்ணிட்டு போகணும். 2 என்ட்ரி நல்ல என்ட்ரி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டுங்க.